நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உள்ளளவும் என் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? என் உள்ளளவும் கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, என் இருதயத்திலே துதிக்கிறோம் நாதா. என் உள்ளளவும் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்திலிருந்து ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் வாயிலிருந்து இல்ல, என் சிந்தனைகளிலிருந்து இல்ல, என் அடி இருதயத்திலிருந்து என் அப்பா செய்ததை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களெல்லாம் என்னை எப்படி அழகாக கண்மணி போல உங்களுடைய கரத்திலே வைத்து என்னை அழகாக பாதுகாத்தீரோ, அதே போல கர்த்தாவே இந்த மாதமும் நீர் பாதுகாக்கிறது அதிக நிச்சயம் ஆண்டவரே, அதிக நிச்சயம் ஆண்டவரே. வெயில் ஹல்லேலூயா அது வாட்டி எடுக்கிறது ஒரு பக்கம், வெயில் வாட்டி எடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை துன்பம் வந்தாலும் சரி ஹல்லேலூயா, எப்படி இதற்கு முன் என்னை காப்பாற்றினாரோ அதே போல காப்பாற்றுவார். சற்றும் குறைய மாட்டார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சற்றும் குறையிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி தான். அவர் மாறவே மாட்டாரு, அவர் மாறவே மாட்டாரு. நம்ம தான் சில நேரம் சோர்வை மனசுல எடுத்துக்கிட்டு சில நேரம் நம்ம மாறுறோம். என் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரே தேவனா இருக்கிறார், ஒரே தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய முன்னோர்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மளையும் ஆசீர்வதிப்பாரு. நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல நம்மளுடைய சந்ததியும் நம்ம ஆசீர்வதிப்பார் நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அத்தனை அவர் கண் முன்னால் இருக்கிறது. நம்மளுடைய வீடுகள், உடைமைகள், வாகனங்கள், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், எல்லா சகலமும் என் ஆண்டவர் கண் முன்னால் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மறைவானது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவர் முன்னால தான் எல்லாமே, என் ஆண்டவர் முன்னால தான் எல்லாமே. அவர் கண்களுக்கு மறைவாக எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால என் இருதயத்தை அறிகிற கர்த்தர், என் உள்ளளவும் நான் அவரை ஆராதிக்கிறேன், நான் உள்ளளவும் நான் அவரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று அவர் 5 நிமிடம் நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுக்கு நம்ம காலையில் இடம் கொடுக்க கூடாது. அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. அதிகாலையில் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அது நமக்கு அருளப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாதவர்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. மற்றவர்கள் ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, இந்த புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, இந்த புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, இந்த அதிசயமான மாதத்தை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோ நாதா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுகிறோ நாதா, நாவாலே துதிக்கிறோ நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. எல்லா நேரத்திலையும் அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உணர்ந்தவர்கள் மட்டும், உள்ளான இருதயத்தில் உணர்ந்தவர்கள் மட்டும் ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து
எல்லாரும் எல்லாரும் நன்றி என்று நாதா துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, என் வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்னும் மன்னாவினால் தந்தீரையா, வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று ஹalleluya துதிக்கிறோம் நாதா. எஸ் லார்ட் ஹalleluya சொல்லுகிறோம் நாதா. ஆமாப்பா நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. என் அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, ஹalleluya அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. என் அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, என் அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஹalleluya துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, எஸ் லார்ட் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை, ஆமாப்பா சுகம் தந்து இதுவரை காத்திரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எஸ் நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. புது வாழ்வு புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி. எஸ் லார்ட் ஹalleluya நன்றி என்று சொல்லுகிறோம். எஸ் லார்ட் ஹalleluya நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி, எங்க கூட இருந்து நடத்தினீங்களே நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே சொல்லுகிறோம் நாதா, நன்றி ஆண்டவரே நாவாலே துதிக்கிறோம் நாதா, எங்க நாவாலே துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற உள்ளளவு 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 கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இதுவரை எங்களை உதவினீரே. நன்றி 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 ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கடந்த நாட்கள் எல்லாம் காத்தீரே, நன்றி கர்த்தாவே. புது பலனை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வியாதியில சுகம் தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாகனங்களில் நான் போகும்போது வரும்போது எங்களை காத்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன் அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயிரோடு கலந்தவரே, ஹல்லேலூயா. உள்ளளவு ஆராதிப்பேன், உம்மை உள்ளளவும் ஆராதிப்பேன். உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்த உன்னதரை ஆராதிப்பேன். என் உயிரோடு கலந்த உன்னத தேவனை உள்ளளவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உள்ளளவும் ஆராதிப்பேன். எல்லாரும் ஒரே ஒரு முறை வாயில திறந்து இதை மட்டும் பாடலாமா? என் உயிரோடு கலந்த உன்னத தேவனை உள்ளளவும் ஆராதிப்பேன், உள்ளளவும் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் உயிரோடு நீர் கலந்து விட்டீர் ஆண்டவரே, என் உயிரோடு நீர் கலந்து விட்டீரப்பா. திரும்பி நாங்கள் பார்க்க மாட்டோம் ஆண்டவரே, திரும்பி நாங்கள் பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. புதிய நாள், புதிய வாழ்க்கை எல்லாமே என் வாழ்விலே புதிதுதான் ஆண்டவரே, புதிதுதான் ஆண்டவரே. புதிய நாள், புதிய அற்புதம், புதிய விசுவாசம் எல்லாமே என் வாழ்க்கையில புதிதாய் பிறந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நித்தம் 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 நான் கிறிஸ்துவுக்குள் நான் புதிதாக நான் பிறந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உள்ளளவும் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜீவனேசன் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. உள்ளளவும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த மன மகிழ்ச்சி இந்த அதிகாலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2025 ஆண்டு இப்போ தான் ஆரம்பித்தது போல தெரிகிறது. நாங்கள் 4 மாதத்தை முடிந்து 5வது மாதம் அதிகாலையில் உம்மை தேடி வந்துகிறோம். காலை தேடுவோர் என்னை கண்டடைவார் என்ற வசனத்து பிரகாரமாக அப்பா இந்த மாத பிறப்பு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக காலையிலே வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு கட்டளிடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க போகிற செய்தி ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தியாய் காணப்பட, அது எல்லா உள்ளங்களுக்கும் அது ஏற்றதாய் காணப்பட அப்பா தாசரை மறைத்து நீங்கள் பேசுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உமது கிருபையினாலே மூடி மறைந்து இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் காணப்பட வேண்டும், சமாதானத்தின் மாதமாய் காணப்பட வேண்டும், சந்தோஷத்தின் மாதமாய் காணப்பட வேண்டும், வியாதி இல்லாத மாதமாய் காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் எப்போதும் அவங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக உடைய கரத்தில் கொடுக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் அப்பா இது அடுத்த ஆண்டு வேறு வகுப்பு, அப்பா இந்த ஆண்டில் வேறு வகுப்பு மாற வேண்டி இருக்கிறது. அப்படி மாறுகிற நேரத்தில் பணத்தேவைகள் நிறைய இருக்கிறது. எல்லா பணத்தேவைகளும் அந்தந்த குடும்பத்துக்கு அந்தந்த பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தி ஆசீர்வாதங்கள் எதிர்பார்க்குற பாடங்கள் படிக்க, எதிர்பார்க்குற காலேஜ், எதிர்பார்க்குற ஸ்கூல் கிடைக்க, எதிர்பார்க்குற எல்லா இடங்களும் கிடைக்க, நன்மையினாலே திருப்தி ஆக்கி எந்த விதமான குறைவில்லாதபடி தடை இல்லாதபடி பிள்ளைகள் நன்றாக படித்து விசேஷ பிள்ளைகளாய் எங்கள் சபையின் மக்கள் விசேஷ பிள்ளைகளாய் காணப்பட, அரசாங்க உத்தியோகத்தர்களாய் காணப்பட, பெரிய அதிகாரத்தை காணப்பட கர்த்தர் உதவி புரிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. திருமணமாகி புத்திர சுவாத்தின் ஆவி இல்லாத மக்களுக்கு புத்திர சுவாத்தினை கட்டடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. தடைகளை மாற்றி போடுங்க. கடன் பிரச்சனைகளை
காணப்படுகிற மக்களுக்கு கடன் பிரச்சனை தீரட்டும், கஷ்டங்கள் தீரட்டும், பிரச்சனைகளை தீரட்டும். இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்னீங்களே, அதுபோல் நீங்கள் இன்று முதல் இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு காணப்பட வேண்டும். 4வது மாதத்தில் கிடைக்காத ஆசீர்வாதம், நாங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் இந்த 5ஆம் மாதத்தில் அந்த ஆசீர்வாதம் பூர்த்தியாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் வந்தவனமாய் கடந்து போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, உங்கள் சமாதானத்தை பெற்றவர்களாக, சந்தோஷத்தை பெற்றவர்களாக, சுகத்தை பெற்றவர்களாக கடந்து போக கர்த்தர் உதவி புரியுங்க. ஆராதனை முழு பொறுப்பு உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்கள் எடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும், இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலே நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தின கர்த்தர், அவர் நம்மை இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனு மைந்தன நாமம் வைத்திருந்தாரே. மண்ணுயிர்காய் மரித்தாரே, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் எண்ணு. உள்ளம் கனிந்து தனி ஜபம் பண்ணு. காலமே காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. பாவ சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு. ஜீவ கிரீடம் சிரசில் அணிய, ஜீவ கிரீடம் சிரசில் அணிய. சிந்தனை செய் மனுவேளனை பணிய. காலமே காலமே தேவனை தேடு, ஜீவ
காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. வேலை உனக்கு கை கூட, சத்திய வேதன் கிருபை வரத்தை மன்றாட. வேலை உனக்கு கை கூட, காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யம் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நீத்திய ஜீவனை நாடு. காலமே காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் முதல் நாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சபையில் நோட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே பாக்கம் சபையில், நத்தம்பேடு சபையில் ஆண்டு விழா கன்வென்ஷன் கூட்டம் இருக்கிறது. யாவரும் வரும்படியாய், கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்கள். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருந்து வாகனம் 4:30 மணிக்கு வேன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. வருகிறவர்கள் 4:30 மணிக்கு இங்கே வந்து வாகனத்தில் வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். சொந்த வாகனம் வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் அப்படியே வரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்துக்காக நாம் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். ஏசாயா 48ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியிலே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு அவர் பேசுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு போதித்து, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களை நடத்துகிற, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான வழிகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான பாதைகள் இருக்கிறது. நாம் பல பாதைகளை, பல வழிகளிலே நாம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. உலகத்தில் பல வழிகள், விசாலமான வழிகள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வழிகள், கேட்டுக்கு போகிற வாசல்
விரிவாக இருக்கிறது, அது விசாலமாக இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிற வாசல் குறுகலாக இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் அநேக பாதைகள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பல விதத்தில் நடக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கேற்ற பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1 வசனத்தில், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பாதை இருக்கிறது. ஆண்டவர் வைத்திருக்கிற வழியிலே நாம் நடக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதத்தில் அநேக தேவ மனுஷர்கள் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி அவருடைய சொந்த எண்ணங்களின்படி, அவருடைய மனிதனுடைய சொந்த சிந்தையின்படி நடந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில் சில அநேக பரிதாபமான சூழ்நிலைமையிலே காணப்படுகிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நாம் எந்த பாதையிலே நாம் நடக்கிறோமோ அந்த பாதையிலே கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை நடத்தி சென்று தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துகிற கர்த்தர். அவருடைய நடத்துதல் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய நடத்துதல் மிகவும் அதிசயமாகவே இருக்கும். ஆண்டவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும்போது, அவருடைய பாதையிலே நடக்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வழிகளை காட்டிலும் ஆண்டவருடைய வழி உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகள் மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வழிகள் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானதாக நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவன் இந்த மாதத்தில் நீங்கள் கடைசியில் இந்த மாதம் முடியும் போது நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் தான் என்னை ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் மிகவும் விசேஷமானதாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒருவேளை பல சூழ்நிலைமையிலே சில இக்கட்டான பாதையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இந்த நாட்களிலே ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். நான் எப்படி இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், ஒரு குழப்பத்தோடு இந்த காரியத்தில் நான் இருக்கிறேனே என்று சொல்லி கூட நீங்கள் இந்த நாளிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே நான் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதலிலே நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரலாம், சில நெருக்கங்கள் வரலாம். ஆனாலும் நாம் சில நேரம் ஆண்டவருடைய நடத்துதலிலே போகும்போது வழியே இல்லையே, இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை ஆவதற்கு
இந்த பாதையிலே நான் எப்படி செல்ல முடியும் என்று நாம் திகைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தரே நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகவே சொல்லுகிறார், பிரயோஜனமானதை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்கென்று கர்த்தர் எந்த வழியை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார், எப்படி நாம் நடக்க வேண்டும், எப்படி நாம் ஆண்டவருடைய பாதையிலே நடக்க வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து ஒரு சில நிமிடம் தியானிப்போம். வாசியுங்கள். சங்கீதம் 77 சங்கீதம் 19 உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருக்கிறது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. உமது வழி கடலிலே இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருடைய வழிகள் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வழிகள் கடலிலும் அவருடைய பாதைகள் தண்ணீரிலும் இருக்கிறதா. கடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமுத்திரம், நம்ம சமுத்திரத்துக்கிட்ட நின்று பார்த்தா ஃபுல்லாக ஒரே தண்ணீராக தான் இருக்கும். எங்கே அந்த அந்த ஒரு மறுபக்கம் எப்படி இருக்குதுன்னே தெரியாது. நம்ம எப்படி போக முடியும் என்பது நமக்கு தெரியாது. மொத்தம் நம்ம எந்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரே தண்ணீராக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வழிகள், உமது ஆண்டவருடைய வழிகள் கடலில் தான் இருக்கிறதா. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி, கானான் தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து போவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். தேவ ஜனங்கள் எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆண்டவர் நம்ம இவ்வளவு வருஷம் நாம் கஷ்டப்பட்ட உபத்திரப்பட்ட நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி தேவ ஜனங்கள் எல்லாரும் அவங்க சந்தோஷமாக தான் புறப்பட்டு போயிருப்பாங்க. ஆண்டவருடைய நடத்துதல் பாருங்க, அவங்க வனாந்திரத்தில் போகும்போது கர்த்தர் முன்னக்கூட்டிய ஜனங்களுக்கு சொல்லலை, நீங்கள் இந்த பாதையில் தான் போகணும், நீங்கள் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னமே சொல்லலை. கர்த்தர் அந்த ஆண்டவருடைய நடத்துதலை, அவருடைய பாதையை குறித்து மோசைக்கும் ஆண்டவர் சொல்லலை, தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவர் அறிவிக்கவில்லை. ஆண்டவர் எப்படி போகணும் என்று சொல்லி அவர்களுக்கு மேப்பு போட்டு கொடுக்கல. ஆனால் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் அந்தந்த பாதையிலே கர்த்தர் ஜனங்களை அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. இந்த காலத்துலலாம் நாம் பார்த்தோன்னா கூகுளில் போட்டால் எந்த அட்ரஸில் போய் சேரணும்னு கூகுளில் நம்ம அட்ரஸ் போட்டால் சரியாக சில நேரம் அது சரியாக கொண்டு போய் சேர்த்துறோம், இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் விட்டுறோம். ஆனால் ஆண்டவருடைய நடத்துதல் பாருங்க, தேவ ஜனங்களை கர்த்தர் அந்தந்த நேரத்தில் அவர் நடக்க வேண்டிய வழியை அவர் அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டே போனார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு வர்றாங்க, போய்கொண்டே இருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கிற பாதையிலே அவர்களுக்கு சமுத்திரம் அவர்களுக்கு அப்படியே தெரிகிறது. பின்னால் பார்வோனும் அவன் சேனையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். தேவ ஜனங்களை நாம் மீண்டும் சிறைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துரத்தி கொண்டு வராங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல், சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு வழி கொடுக்கல. அப்பொழுது ஜனங்களெல்லாம் ஆண்டவர் மோசையின் இடத்துல முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல கூப்பிடுறாங்க, பயப்படுறாங்க. நெருக்கத்தின் மத்தியில் கூப்பிடும்போது மோசே தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே ஆண்டவர் அந்த செங்கடலையே இரண்டாக பிளந்து தேவ ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் தேவன் தம்முடைய ஜனத்துக்கென்று ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணி
அந்த பாதையிலே அவர்களை நடத்தி சென்று அவர்கள் போய் அக்கறைக்கு போய் சேர்ந்தபோது ஜனங்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பார், ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமான செயல்களிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நாம் எண்ணி பார்க்க முடியும். இந்த மாதத்தில் முடிவில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவர் நான் எப்படி நெருக்கத்தின் மத்தியில் இருந்தேன், கர்த்தர் தான் என்னை இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக இந்த சமுத்திரத்தின் பாதையிலே தேவன் நடத்தி சென்றார், அது நம்முடைய கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை தேவ ஜனங்களை பாருங்க, தேவ ஜனங்களை வேற வழியில் சரியான பாதையில் நடத்தி சென்றிருந்தா இந்த துரத்தி கொண்டு வருகிற பார்வோனும் சேனையும் தேவ ஜனங்களை என்ன செய்திருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் எதற்காக தேவன் சமுத்திரத்தின் பாதையிலே தேவ ஜனங்களை நடத்தினார் என்றால், அவர்களை துரத்தி கொண்டு வருகிற அந்த சத்துருக்களை அந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக தேவன் அந்த பாதையிலே ஆண்டவர் ஜனங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலைமையிலே பல நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் காணப்பட்டாலும், பல விதத்தில், ஒருவேளை தொழிலில், உங்கள் வேலை ஸ்தலத்தில் பல காரியங்கள், பல தீய மனுஷர்கள் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும், எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை அந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நடத்துதல் விசேஷமானது. நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக ஒருவேளை தண்ணீரை போல இருக்கலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள் சமுத்திரம் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனையின் மத்தியிலே உங்களுக்கென்று ஒரு வழியை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவர் தேவன் உங்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தரே உங்களை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கைப்பிடித்து நடத்துவது போல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சமுத்திரத்தில் தேவன் உங்களுக்கு ஆண்டவர் வழியை திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கென்று ஒரு வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் நமக்கு எந்த இடத்துல வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் வாசியுங்கள். அது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் உங்களுக்கு வழியை நான் ஆயத்தம் பண்ணு. முதலாவது சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு சமுத்திரத்திலேயே உங்களுக்கு வழியை கர்த்தர் திறந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே உங்களுக்கு நான் வழியை உண்டாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வனாந்திரம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல, ஒரு வறண்ட பூமியாக இருக்கும், பாலைவனம் போல இருக்கும், நம்ம சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. ஒரு நிழலில் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு மரம் கூட இருக்காது. நமக்கு தேவையானது அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது, நாம் எதிர்பார்க்கிற காரியம் எதுவுமே கிடைக்காது. ஆனாலும் அங்கேயும் நான் உங்களுக்கு ஒரு வழியை நான் உண்டாக்கி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இல்லாத எது இல்லையோ அதை தேவன் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை, பணம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை,
எனக்கு தேவையான ஒரு 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 பொருள் இல்லை, உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பத்தில் எது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை கர்த்தர் நான் உண்டாக்கி நான் அதை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவனால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, வனாந்திரத்தில் இந்த ஆகார் அலைந்து திரிகிறாள். அதாவது ஆபிரகாமால் கைவிடப்பட்ட அந்த ஆகார் அவர் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறான். ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டார். போகிற வனாந்திரத்தில் அந்த அப்பமும் தண்ணீரும் செலவழிந்து போகிறது. என்ன செய்வதென்று தெரியல. ஆகார் அங்கலாய்க்கிறார். பிள்ளை அழுகிறது. பிள்ளை ஒரு இடத்துல வைத்து விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆகார் ஒரு பக்கம் அவள் அழுது கொண்டு இருக்கிறார். வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார். பாருங்க, ஆகாருக்கு கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை ஆண்டவர் சுரக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஒன்றுமே கிடைக்காத இடத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி கர்த்தர் ஆகாரின் வாழ்க்கையை கர்த்தர் அப்படியாக கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் வனாந்திரத்தில் உங்களுக்கு வழியை உண்டாக்கி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதுவே கிடையாது, என் கையில் எதுவுமே கிடையாது. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இந்த மாதத்தில் நான் எப்படி இந்த மாதத்தில் என் குடும்பத்தை நடத்த போறேன்னு தெரியல. ஒரு வழியும் இல்லை, ஒரு பாதையும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் வனாந்திரத்தில் உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாள், இந்த மாதத்தில் நிச்சயமாகவே ஆண்டவருடைய நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவீர்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் நாம் நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை இந்த மாதத்தில் நடத்த வேண்டும் ஐயா. நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும்படியாக இந்த காலை வேளையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். என் சொந்த சிந்தையின்படி அல்லது மற்றவர்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டாம் ஆண்டவரே. நீர் காட்டுகிற பாதையிலே நான் நடக்க வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் நடத்துகிற பாதையிலே, நீர் காட்டுகிற பாதையிலே நான் நடப்பதற்கு ஆண்டவரே என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாய் நடத்துவார், உங்களை அதிசயமாய் நடத்துவார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்து உங்களை மகிழ பண்ண என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இருந்தாலும், நெருக்கத்தின் பாதையில நடந்தாலும், உபத்திரவத்தின் பாதையில நடந்தாலும் கர்த்தர் அதிலே ஒரு வழியை வைத்திருக்கிறார். கர்த்தர் அதிலே ஒரு பாதையை காட்டுவார். தகப்பன் தன் பிள்ளையை கைப்பிடித்து நடத்துவது போல கர்த்தரே உங்களை நடத்துவார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே கால வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் ஒருமித்து உடைய சமூகத்தில், உடைய ஆலயத்தில் உடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த மாதத்தில் என்னென்ன தேவைக்காக உடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஐயா. ஒவ்வொரு பேருக்கு வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை என் தேவனீர் பரத்திலிருந்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேர் செய்கிற ஒவ்வொரு பேருடைய குடும்பத்தில் ஆண்டவரே செய்கிற எல்லா கைகளின் பிரயாசத்தில் தொழிலிலே எல்லா வேலையிலும் உம்முடைய கரம் இறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் கர்த்தாவே எங்கள் சபையாரை எல்லாரையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இந்த வெயில் காலத்தில் இந்த உஷ்ண காலத்தில் எந்த விதமான தீமைகள் எந்த சுகவீனங்களோ எந்த கஷ்டங்களோ பலவீனங்களோ உம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி ஆண்டவரே உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக கர்த்தர் மூடி மறைத்து உம்முடைய செட்டைக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. எந்த தீமைகளும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடி ராஜா, எந்த பலவீனங்களும் சுகவீனங்களும் அணுகாதபடி ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஜனங்களை உம்முடைய செட்டை நிழலுக்குள்ளாக கர்த்தாவே நீர் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் ஐயா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.